ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 7 எடுத்துக்காட்டு 7.26 என்ன கொடுத்துருக்கான்? அருள் தனது குடும்ப விழாவிற்கு 150 நபர்கள் தங்குவதற்கு ஒரு கூடாரம் போடும். இப்போ அருள்ன்றவர் ஒருத்தர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு தன் வீட்டுக்கு 150 பேர் வர்றதுக்கு ஒரு கூடாரம் அமைக்கிறார். அந்த கூடாரம் பாருங்க என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்னா, அதனுடைய அடிப்பகுதி உருளை வடிவத்திலும் மேல் பகுதி கூம்பு வடிவத்தில் இருக்கும். டென்ட் அப்படி தானே இருக்கும். ஒருவர் தங்குவதற்கு 4 சதுர மீட்டர் அடிப்பரப்பும். ஒரு ஆள் இங்க எனக்குள்ள உட்காரணும் அப்படின்னு சொன்னா 4 சதுர மீட்டர் அவருக்கு தேவை. அதே போல எத்தனை பேர் அவர் உட்கார வைக்கணும்? இப்படி 150 பேர் அவர் உட்கார வைக்கணும். ஃபுல்லா இங்கே உட்கார வைக்கணும். அப்போ அந்த 150 பேர் உட்கார்ற இடம் இந்த இடம் தான். 150 பேர் அதில் அடிப்பரப்பில் உட்காருவாங்க. ஓகே, அவங்க உட்காரவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஏர் வேணும். இந்த ஸ்பேஸ் வால்யூம் 40 கனமீட்டர் வேணும். ஒருத்தரும் உட்கார அந்த இதுக்கு காற்று தேவைப்படுற காற்றினுடையது அளவு 40 கனமீட்டர். உட்கார்றதுக்கு இடம் 4 சதுர மீட்டர். அவங்களுக்கு தேவையான அந்த காற்றினுடைய அளவு 40 கனமீட்டர் தேவைப்படுது. கூடாரத்தில் உருளையின் உயரம் 8 மீட்டர். உருளையின் உயரம் 8 மீட்டர்னு கொடுத்துட்றாங்க. கூம்பினுடைய உயரம் என்னன்னு கேட்குறாங்க. கூம்பினுடைய உயரம் என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸ் மீட்டர் என்னன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிப்போமா? இப்போ முதல்ல ஒரு நபர் தங்குவதற்கு தேவைப்படும் இடம் பரப்பு எதுனாலும் சரி 4 சதுர மீட்டர். அதே போல எத்தனை பேர் தங்க போறாங்க? 150 நபர்கள். நூத்தி 4ஆல பெருக்கு 600 சதுர மீட்டர். எத்தனை? 150 பேர் உட்காராங்க. எந்த இடத்துல 150 பேர் ஃபுல்லா உட்காராங்க? இந்த இடத்துல உட்காருவாங்க. 150 பேரும் உட்கார்ற இடம் இந்த இடம். அடிப்பரப்புனா இதுதானே. இது என்ன பரப்பு? வட்டத்தின் பரப்பு. இந்த பரப்பு மட்டும் πr². அதுதான் அந்த πr² தான் இந்த 150 பேர் உட்கார்றாங்க. அப்ப அடிப்பரப்பு πr². அதுதான் இந்த πr² தான் 600 சதுர மீட்டர் வச்சுக்கிறோம். அடுத்து ஒரு ஆளுக்கு தேவைப்படும் காற்றின் அளவு. நாற்பது கனமீட்டர். அப்பனா எத்தனை பேர் மொத்தம்? 150 பேருக்கு. நூற்றி 50 × 40 6000 கனமீட்டர். இது எதை குறிக்குது? அந்த மொத்த உருவத்தினுடைய கன அளவை. அதாவது உருளையின் கன அளவு கூட்டல் கூம்பின் கன அளவு தான் மொத்த கூடாரத்துல அடைச்சிருக்க காத்தோட கன அளவு. = காற்றின் கன அளவு. உருளையின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? πr² × h. கூம்பின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? ஆரம் இதே ஆரம் தான் அங்கேயும் இருக்கும். πr² இதே தான் போட்டுடலாம். இந்த உயரம் தெரியாது எனக்கு. அப்ப கூம்பின் உயரம் தெரியாது, ஹெச்னே வச்சுக்கிறோம். உருளையின் உயரம் 8 மீட்டர் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஆரம் πr² போட்டுருவோம்.
உருளையின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? பை r²h ப்ளஸ் கூம்பின் கன அளவு 1/3 பை. ஆரம் ஒரே மாதிரி தான், உயரம் வேற வேற. ஸோ இதை h1 இதை h2 வச்சுக்கிறோம். h2 இதை என்ன எழுதுறேன்? h2 = 8, h1 தெரியாது. ஆரம் ரெண்டுக்கும் சமம். r1 = r2, ரெண்டு ஒரே ஆரம் தான். இதை h1 காற்றின் கன அளவு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 6000 கனமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டுக்கும் காமனா πr² வெளியே எடுத்து h1 + 1/3 h2. πr² ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், 600ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். h1ங்கிறது உருளையின் உயரம் 8ன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. கூம்பினுடைய உயரம் தான் கண்டுபிடிக்க போறோம். இந்த πr²க்கு பதிலா 600ன்னு 1ல இருந்து இருக்கு. ப்ளஸ் 8 இங்கிட்டு கொண்டு வா. h2 மட்டும் வச்சுக்கோ. அப்ப கூடாரத்தில் கூம்பினுடைய உயரம் 6 மீட்டர். கூம்போட உயரம் தான் கேட்குறாங்க. அதாங்க. ஓகே.